சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதுல பல பேர் டவுட்ல இருக்கிறாங்க ஃபாதர். இது ரொம்ப கேவலமான ஒரு தீர்ப்பு. சாரி டு சே, இதை விட கேவலமா ஒரு தீர்ப்பு இருக்க முடியாது. அச்சுறுத்துகின்ற தீர்ப்பு. மூன்றாவதாக நாம் எல்லோரும் கவலைப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இது வெறும் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி, தமிழக வெற்றிக் கழகம், விஜய் என்கின்ற இந்த பைனரி இதுக்குள்ள பார்க்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பே அல்ல. இதுக்கு வெளியே. ஆனால் நம்ம தமிழக அரசை விமர்சிக்கவும் செல்லவில்லை, தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கவும் நாம் செல்லவில்லை. ஆனால் ஒரு உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடியும் என்பதை, இது நீதிபதிகளின் மன்றமா இல்லை நீதியின் மன்றமா அப்படின்னு நம்ம முதல் கேள்வியை கேட்க வேண்டியிருக்குது. அதாவது அதிகாரம் இருப்பதால் எப்படி வேண்டுமானாலும் நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிற நீதிபதிகளின் மன்றமாக மாறிவிட்டதோ. தனிப்பட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை. சட்டம் என்ன சொல்கிறதோ சட்டத்தின் ஊடாக நின்று நீதியை நிலைநிறுத்துவதுதான் நீதிமன்றங்களினுடைய பொறுப்பு.